சிற்றம்பலம். நம்ம வந்து இன்னைக்கு அபிராமி பட்டரோட வரலாறு பார்க்கலாம். பொன்னி நதி என்னும் காவிரி வளம் சேர்க்கும் தஞ்சை தரணியில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த அருளாளர் 300 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த அருளாளர் அபிராமி பட்டர். காலனை சம்ஹாரம் செய்த சிவபெருமான் அருள் புரியும் திருக்கடையூர் என்னும் திருத்தலத்தில் இவர் அவதரித்தார். இசைத்துறையிலும் பாடல் புனைவதிலும் வல்லவராக இருந்தார். அதாவது 300 காலம்ங்கிறது நம்ம ரொம்ப அதிகமாக கிடையாது. நம்ம வாழ்ற காலங்களோட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ அப்பவே இறைவன் வந்து அருளும் அந்த நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி இருக்காங்க. ஏதோ அந்த காலத்துல 2ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டுலாம் கிடையாது. 300 ஆண்டுகள். இந்த 18 இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுனா 18ஆம் நூற்றாண்டுல நடந்த சம்பவம் தான் இது. அப்படிங்கும்போது இப்போ வாழ்ந்த காலங்களிலும் இறைவன் வந்து உண்மையான பக்தியில இருந்தோம், உண்மையான உணர்வு பூர்வமாக இறைவனை வழிபட்டோம்னா இறைவன் வருவாங்கிறதுக்கு சாட்சிதான் அபிராமி பட்டர். அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இசைத்துறையிலும் பாடல் புனைவதிலும் வல்லவராக இருந்தார். அம்பிகையை வழிபடும் சாக்த நெறியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டார். ஒளி வடிவில் அம்பிகையை தரிசித்து பேரின்பம் கண்டார். இப்போ இதுல ஒளி வடிவில் அப்படின்னா இவர் எப்பவுமே தியானத்துல இருந்து தியானத்துல அம்பால ஒளி வடிவமாக அப்படியே பார்த்துட்டு இருப்பார். மனக்கண்ணால பாக்குறது, அகக்கண்ணால பாக்குறது, ஓகேங்களா? அதுதான் ஒளி வடிவில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவரு நேர்ல உட்காந்து பூஜை பண்றது செய்யறது கோயில் கைங்கரியம் பண்ணாலும் இவரு அம்பால எப்பவுமே தியானத்தின் மூலமாகவும் அம்பாள் கூடயே மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உணர்ந்து பேசுவாங்க. அதுதான் வெளியில நம்ம பார்க்கும்போது கண்களால பார்த்து நம்ம அவர் இந்த பூஜையில இருக்காங்கிறதே தெரியாது. எப்ப பாரு கண்ணை மூடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எப்ப பாரு சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான். ஆனா இவர் வந்து அம்பால அந்த மூலமாக தியானிக்கிறவர், ஓகேங்களா? அந்த தரிசிச்ச பேரின்பம்னா அந்த சிவ அனுபவத்தோட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஆனால் இவரின் தெய்வீக நிலையை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பித்தன் என்று வசைப்பாடினர். அவர்களின் ஏச்சையும் பேச்சையும் அபிராமி பட்டர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அக்காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு சரபோஜி மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அம்மன்னர் மகாராஷ்டிரா வம்சத்தை சேர்ந்தவர். இறை உணர்வு, மத உணர்வில் இவருக்கு அதிக ஈடுபாடு உண்டு. ஒரு தை அமாவாசை நாளில் சரபோஜி மன்னர் திருக்கடையூர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருந்தார். கோயிலில் அபிராமி பட்டர் அம்பிகையின் முன்னர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். மன்னரின் வருகையை கூட கவனிக்காமல் பட்டர் இருப்பதை கண்ட மன்னர் வியப்பில் ஆழ்ந்தார். ஆனால் சுற்றி இருந்தவர்கள் மன்னரிடம், மன்னா, தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை வழங்காமல் கண்மூடி இருக்கிறார் பட்டர், எந்நேரமும் இப்படிதான் இருப்பார், இவர் ஒரு பித்தன் என்று பட்டரை பற்றி புகார் கூறினார். ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. இருந்தாலும் பட்டரின் உள்ளுணர்வை அறிய விரும்பிய மன்னர், பட்டரே, இன்று என்ன திதி என்று கேட்டார். அப்போது கண் திறந்த பட்டர் அபிராமி அம்பிகையை ஏறிட்டு பார்த்தார். அவளது முகம் பிரகாசித்தது. அந்த அருள் முகத்தில் லயித்தவராக, இன்று பௌர்ணமி என்றார். ஏதோ நினைவில் அப்படி சொல்கிறார் என நினைத்த மன்னர் இதே கேள்வியை மீண்டும் கேட்டார். அப்போதும் அதே பதில் வந்தது. பின்னர் சுதாரித்து பார்த்தபோது மன்னர் கேள்வி கேட்டதும் அதற்கு சரியான பதில் சொல்லாததும் தெரிய வந்தது. தன் வாக்கு பொய்த்து விட்டது என்று கதறி எழுதார். ஆக்சுவலா இங்க என்ன நடந்தது அப்படின்னா, அவரை வந்து கண்ணை மூடி அம்பால தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க கோயில்ல அவர் கூட வேலை செய்யற இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மன்னர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவரை பத்தி போட்டு கொடுப்பாங்க. பாருங்க மன்னா, நீங்க வந்தாலும் அவர் எந்திரிச்சு நிக்கல, உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு தியானிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. இவர் மன்னர் வந்ததான் கவனிக்கவே இல்லை. இவர் தான் எப்பவுமே எந்நேரமும் அம்பாலோட சிந்தனையில இருப்பதாச்சு. ஸோ அப்படி தியானிச்சு இருக்கும்போது இவர்கிட்ட மன்னர்கிட்ட இவங்களாம் பேர் வாங்குறது அவரை பத்தி போட்டு கொடுக்குறாங்க. அப்ப மன்னர் வந்து, சரி இவர் உண்மையிலே மரியாதை இல்லாம பண்றாரா, இல்ல இவர் உண்மையிலே தியானிச்சா அம்பல கும்புறாங்கிறதுக்காக நம்ம விட்டு பேச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு இவர் அப்பதான் தை அமாவாசைக்கு தன்னோட முன்னோர்களுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வழிபட்டுட்டு வர்றாரு, கோயிலுக்கு வர்றாரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு அமாவாசைங்கிறது தெரியும் இல்லையா, அதனால இவரு பட்டரை இன்னைக்கு என்ன திதி புதுசா அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ அபிராமி பட்டர் வந்து கண்ணை மூடிட்டே அவரை பதில் சொல்றாரு. என்னன்னா, இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறாரு.
அவர் எதை வச்சு பௌர்ணமி அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கண்ண மூடிட்டு அங்க அந்த தியானத்துல அம்பால உள்ளுணர்வுல தரிசிக்கிறாங்க. உள்ளுணர்வுல தரிசிக்கும் போது என்ன சூக்குமமா சொல்லப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு நட்சத்திரங்களும், ஒவ்வொரு ராசிகள் இருக்கு இல்லையா? அந்த கிரகங்களும் இதெல்லாமே வந்து தன்னோட வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாள் கிட்ட உத்தரவு வாங்கிட்டும், அனுமதி வாங்கிட்டும் தான் ஆரம்பிக்குங்களாம். இது வந்து ஐதீகம். அதாவது இப்ப எப்படி நம்ம வந்து நம்ம காலையில எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகும்போது சாமியை கும்பிட்டு வேலையை தொடங்க போறோம் இல்லையா? அது மாரி அதுக்கு அந்த வேலை தொடங்குது. இப்போ இது வந்து தை அமாவாசை. அதுக்கப்புறம் வளர்பிறை ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். தேய்பிறை, வளர்பிறைகள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வளர்பிறை திதி ஆரம்பிக்க போறதுனால அந்த பௌர்ணமி திதிகள் எல்லாமே தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக அம்பால தரிசிக்க போறதாகவும், அப்போ இவர் பார்க்கும்போது அம்பால வந்து பௌர்ணமி இவங்கெல்லாம் தரிசிக்கிறதுனால இன்றைய பௌர்ணமின்னு இவர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அம்பாலோட அந்த ஒளி கிரகங்களை பார்த்துட்டு நீங்க பௌர்ணமின்னு அந்த உள்ளுணர்வுல அவர் சொல்லிடுறாரு. அந்த உள்ளுணர்வுலையும் கூட நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவர் சொல்றது கிடையாது. இப்ப நான் பேசுறேன்னா நான் பேசுறது கிடையாது. இறைவனோட அருள் இருந்தாதான் அந்த எண்ணமும் வாக்கும் ஒளியும் வரும். இது நிதர்சனம். அவனோட அருள் இல்லைன்னா உனக்கு எண்ணம் இருக்கும், ஆனா சொல்ல தெரியாது. இத சொல்லுவ, ஆனா நீ நினைச்சது ஒண்ணு வேறதான் சொல்லுவ. இல்ல எண்ணமும் சொல்லும் இருக்கும், ஆனா பேச்சு வராது, தடைப்படும். வேற இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு இதை பேச போறேன், வேற ஏதாவது நினைச்சேன்னா எனக்கு இதை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ இதெல்லாம் ஒண்ணு சிங்கப் ஆகணும். எண்ணம், நம்மளோட சொல், அந்த ஒலி, அந்த சப்தம் அதோட மூளையில போய் பதிஞ்சு அது மூலமாக வாக்காக வெளியில வரணும். இதெல்லாம் ஒரு சிங்க்ரனைசேஷன் ஆகணும். இதுல ஏதாவது 1-2 குழப்பம் ஆகுதுன்னா நமக்கு லேட் ஆகும், இல்லைன்னா தப்பா சொல்லுவோம். இதை நீங்க வந்து அந்த எப்படி சொல்றது, குழந்தைகளோட வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மூளை வளர்ச்சி உள்ள குழந்தைகள் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதுக்கு லேட்டா தான் ரெகக்னைஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்பூனை எடு அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் போய் அந்த ஸ்பூனை எடுக்குங்க, உடனே அது எடுக்காது. அதோட இதெல்லாம் நீங்க நம்ம சயின்ஸ்ல மெடிக்கல்ல தெரியும், ஃபீல்ட்ல தெரியும். அப்போ சொன்னதும் உடனே பதிஞ்சு செஞ்சு பண்றது இதெல்லாமே ஒன்னா சிங்கப் ஆகி செஞ்சு பண்றதும் இறைவனோட அருள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மெடிக்கல் டைம்ஸ் சொல்லுவாங்க. சரி, இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அப்படி பௌர்ணமின்னு சொன்னது கூட நான் கிடையாது, தாயே நீதான், உன்னோட அருள் உன்னோட வாக்குதான் அப்படிங்கறது தான் இவர் சொல்லுவாரு. அது எப்ப சொல்றாருன்னா, இவர் சுயநினைவுக்கு வந்துடுறாரு. வந்ததும் அவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன பட்டரே, மன்னர் வந்திருக்காரு கவனிக்காம நீங்க பாட்டு உட்காந்துருந்தீங்க, மன்னர் வந்திருக்காரு நீங்க இது பண்ண, அப்படியா வந்திருந்தாரா? அப்படின்னா அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கேட்டிருக்கிறாரு, இன்னைக்கு என்னதுன்னு நீ பாட்டு பௌர்ணமின்னு சொல்லியிருக்க, என்ன எகத்தாலைமையா உனக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. போ உனக்கு வந்து சொல்லு. சரி, நம்ம இது அப்படி கதையை வச்சுப்போம், இதை படிச்சுட்டு அப்படி திரும்ப கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? சோ இப்ப இது தெரிஞ்ச உடனே இவர் கதறி அழுகிறாரு. அதனால நம்ம வந்து மன்னர் மதிக்காம சொல்லிட்டோமோ, பௌர்ணமி சொல்லிட்டோமோ, இன்னைக்கு அமாவாசை ஆச்சே அப்படின்னு கதறி அழுகிறாரு. அப்போ அரசர் வரும் வேளையில் கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறிலிருந்து அம்பிகையை தன்னை காத்தருள வேண்டும் என்று அரிகண்டம் பாடினார். ஓகேங்களா? அபிராமி சந்நிதி முன் ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டினார். விறகை அடிக்கி தீ மூட்டினார். அதுக்கு மேல் ஒரு விட்டமும் 100 கயிறுகளுக்கான உரியையும் கட்டினார். அதில் ஏறி அமர்ந்து கொண்டார். என்ன பண்றாருன்னா, இங்க வந்து இதை நான் சொல்லல, தாயே நீ தான் சொன்ன. அப்படி ஏன் உன் வாக்குல இருந்து தான் வந்தது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. இப்போ மன்னர் வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறாரோ அதை பத்தி எல்லாம் இவர் இங்க வந்து மன்னரை தண்டனை கொடுக்க போறாரு, அதுல இருந்து தப்பிக்கணும்லாம் இவர் பாடல. ஓகேவா? இவர் என்னன்னா, இது வாக்கு உன்கிட்ட இருந்து வந்தது, அது உண்மைன்னா இதை நீ தான் நிரூபிக்கணும், இது நான் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீ சொல்லலைன்னு அர்த்தம், பொய் வந்து நான் சொல்லல நீ சொல்லியிருக்கன்னு அர்த்தம், அதுக்கு நீயே தான் பொறுப்பு அப்படின்ட்டு தான் இவர் வந்து அந்த அபிராமி அந்தாதியா பாடலாக பாடுறாரு. அப்படிதான் ஆரம்பிக்குது. இவர் அபிராமி, நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இவர் மன்னர் தண்டனையிலிருந்து தப்பிச்சு இதுக்காக அபிராமி அந்தாதி பாடி அம்பாள் வந்து இவரை காப்பாத்தி தண்டனையிலிருந்து, அப்படிலாம் கிடையாது. இவர் அம்பிகையோட சரணகதி அடைஞ்சிட்டாரு. இது வாக்கு நான் சொல்லல, பௌர்ணமிங்கிறது நான் கிடையாது, நீ சொன்ன, அது நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் பாடுவார். ஓகேங்களா? அப்படிதான் ஒவ்வொரு பாடலும் முடிந்ததும் உரியின் ஒவ்வொரு கயிறும் அறுத்து கொண்டே வந்தார். பட்டர்கள் பல பாடல்கள் பாடியும் அம்பிகையின் அருள் கிட்டவில்லை. அம்மா, உன் விழிக்கே அருள் பார்வையுண்டு, பழி பாவம் கொண்டு உழலும் மாந்தருடன் இனி எனக்கு என்ன தொடர்பு உண்டு என்ற பொருள் வகையில் விழிக்கே அருளுண்டு அபிராமி வள்ளிக்கே என்ற பாடலை பாடி முடித்ததும் அன்னை அபிராமி அவருக்கு அருள் காட்சி கொடுத்தாள். தன் தாடங்கம் என்னும் தோடினை எடுத்து வான வீதியில் தவள விட்டாள். அந்த தாடங்கம்
வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடினால் போல் ஒளியை பொழிந்தது. அவள் பட்டரிடம், நீ வாய் தவறி மன்னனிடம் கூறிய சொல்லையும் மெய்யே என நிரூபித்தேன். நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள். அம்பிகை அருள் பெற்ற அபிராமி பட்டர் பரவசப்பட்டார். அதோடு தம் அனுபூதிய நிலையை வெளிப்படுத்தும் அந்தாதி பாடல்களை பாடி நிறைவு செய்தார். அபிராமி பட்டரின் உறுதியான பக்தி கண்டு சரபோஜி மன்னரும் அகமகிழ்ந்தார். மன்னரிடம் பட்டரை பற்றிய பித்தன் என்றும் பேயன் என்றும் கூறியவர்கள் எல்லாம் பட்டரிடம் மன்னிப்பு கேட்டனர். மன்னரும் மனம் மகிழ்ந்து பட்டருக்கு ஏராளமான மானியம் அளித்தார். அபிராமி அந்தாதி ஒரு அற்புதமான தெய்வீக துதி நூலாக திகழ்கிறது. இந்நூலில் யாவரும் வணங்கும் தெய்வமே, என்னை பெற்ற தாயே, வேதமாகவும் உபநிடதங்களாகவும் திகழ்பவளே, அருள் செல்லத்தை அருள் அளித்தருள்பவளே, தீவினையாகிய நரகத்தில் விழாதபடி அடியவர்களை காப்பவளே, அருள் நிறைந்த திருவடிகளால் அடைக்கலம் தருபவளே, மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள் வணங்கும் பெருமை பெற்றவளே, உயிர்களின் ஆதாரமே, வஞ்சி கொடி போன்றவளே, மனோன்மணி தாயே என்று பலவிதமாக போற்றியுள்ளார். அபிராமி அந்ததியை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்து வருபவர்களின் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் என்பது சக்தி உபாசகர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்னர் மாயவரம் அருகில் உள்ள திருக்கடையூர் என்ற புண்ணிய திருத்தலத்தில் அமிர்தலிங்க ஐயருக்கு திருமகனாய் வந்து உதித்தார் அபிராமி பட்டர் என்னும் சுப்பிரமணியன். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். சிறு வயது முதலே அன்னை அபிராமியிடம் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். அன்னையை தியானித்து யோக சக்தி அடைந்தார். கோயிலுக்கு வரும் அனைத்து பெண்களையும் அபிராமியின் அம்சமாகவே எண்ணி வழிபடுவார். அர்ச்சனைக்காக கைகளில் கொண்டு வரும் மலர்களை அந்த பெண்கள் மேல் தூவி மகிழ்வார். அவரது ஞான கண்களுக்கு அந்த பெண்கள் அபிராமி அம்சமாகவே தோன்றியதில் வியப்பொன்றும் இல்லை. ஆனால் மக்களோ பித்தன் என்று இவரை கூறி வந்தனர். இந்த பித்தனின் புகழை ஊரறிய உலகறிய செய்ய திருவுளம் கொண்டாள் அபிராமி. அதாவது இதுல வந்து இன்னொரு இது சொல்லப்படுது. நலாயினிங்கிற உத்தம பத்தினி வரலாற்றையும் கொஞ்சம் சொல்ல வராங்க. என்னன்னா அபிராமி தாயோட இன்னொரு வரலாறு சொல்றாங்க. மகாபாரதம் என்னும் இனிய இதிகாசத்தின் ஒரு கிளை கதை தான் நலாயினி வரலாறு. கணவனை கடவுளாக பார்க்கும் கற்புக்கரசி நலாயினி மௌத்கல்யர் என்னும் முனிவரை மணந்து இல்லறம் கண்ட இனிய மகள். 4 வேதங்கள் 4 கற்றிருந்தும் முன்கோபத்தை வெல்ல முடியாதவராய் இருந்தார் மௌத்கல்யர். விதி வசத்தால் புத்தி பேதலிக்க தன் மனைவியின் கற்பை சோதிக்க வேண்டி தன் தவ வலிமையை பயன்படுத்தி வயோதிய தோற்றத்தையும் குஷ்டரோகத்தையும் பெற்றார். ஆனால் பத்தரை மாற்று தங்கமான நலாயினி சற்று முகம் சுளிக்காமல் அருவறுப்பு சிறிதுமின்றி கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எந்த குறையும் வைக்காமல் செவ்வனை செய்து வந்தார். தொழு நோயின் தீவிரத்தால் முகம் விகாரம் அடைந்து சதையெல்லாம் தோய்ந்து போய் எலும்புகளை மீதமிருந்த அந்த அவலிலும் மௌத்கல்யரின் மனைவியை அழைத்து தன்னை தாசி வீட்டுக்கு அழைத்து போய் சொன்னார். வெறும் எலும்புகளுள் மட்டுமே எண்ணி அமைத்து உயிரை சுமந்து நிற்கும் கணவனின் உடலை ஒரு கூடையில் நலாயினி காசில்லாமல் போக முடியுமா? கழுத்தில் அணிந்திருந்த நகையை கழட்டி கொடுத்தார். அந்த கள்ளமில்லா கற்பினுக்கும் அணியவனான காசுக்கும் உடலை வைக்கும் கனிகையின் வீட்டுக்கு கணவனை சுமந்து சென்றார். வேதனைகளும் சோதனைகளுமின்றி சாதனை கைவிடுமா? பொறுமையின் திகழமாக திறந்த நலாயினிக்கு சோதனை மாண்டவர் என்ற முனிவர் வடிவத்தில் வந்ததென்றால் முப்பொழுதும் முக்கணியை தொழும் பட்டருக்கு வேந்தன் ரூபத்தில் வந்தது. பால் நிலவாய் பராசக்தி உள்ளத்தில் பிரகாசிக்கும் போது பக்தனுக்கு எல்லா நாளுமே பழுதில்லா முழு நிலவு நாள்தானே. சோதிப்பதற்காக சரபோஜி மன்னர் கேட்ட அன்றைய திதி பற்றி கேள்விக்கு தவறான தகவலை மெய்மறந்த நிலையில் கூறிவிடுகிறார் உன்னத பக்தர். அப்படியென்றால் இன்று நிலவு வருமா? மன்னவர் வினவ நிச்சயம் வரும். கண்மூடியே மோன நிலையில் பக்தனின் விடை, வராவிட்டால் உனக்கு மரண தண்டனை, இது அரச கட்டளை என்று கூறி மன்னர் சென்று விடுகிறார். மெல்ல மெல்ல கண் விழித்து தன்னிலை அடைந்த பக்தர் நடந்ததை அறிந்து சூழ்நிலை தீவிரத்தை புரிந்து கொண்டு அன்னையிடம் ஓடினார். தாயே, உன்னையே எண்ணி எண்ணி பித்தனாகி போன உன் மகனுக்கு நீ தரும் பரிசு இதுதானா? பிள்ளையை காக்க வேண்டியது தாயின் கடமை. இன்று இரவு வானில் முழு நிலவு வர வேண்டும். வராவிட்டால் என் உயிர் பிரியும் என்று கூறி கோயில் திருச்சூற்றில் குழிவெட்டி நெருப்பு மூட்டினார். மேல் விட்டத்திலிருந்து 100 ஆரங்கள் கொண்ட உரியை தொங்கவிட்டு அதில் ஏறி அமர்ந்தார். அன்னையை தியானித்து அந்தாதி பாடத் தொடங்கினார். ஸோ இது வந்து 2 விதமாகவும் சொல்லப்படுது. சொல்றாங்க என்னன்னா, ஒன்று இவர் அறியாம சொல்லிட்ட மாதிரியும் இவர் தாயிட்ட சொல்ற மாதிரியும், இன்னொன்னு சூக்குமமாக என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது உள் கருத்தாக என்ன சொல்லப்படுதுன்னா, இது வாக்கு இறைவன் கிட்ட கொடுத்தது, அபிராமிட்ட கொடுத்தது. அபிராமி இவரை பட்டரை உலகறிய செய்வதற்காகவும் இந்த திருவிளையாடல் பண்ண மாதிரியும், அவரு தாயை நீ தான் எனக்கு சொல்லணுங்கிறதுக்காகவும்,
அவர் தியானத்துல பார்க்கும்போது அங்க தாயார்கிட்ட அந்த பௌர்ணமி திதி இவங்கெல்லாம் பார்த்ததுனால சொல்றதாகவும் சொல்லப்படுது. ஸோ இங்க வந்து இதுல இருந்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா, இறைவனை வந்து நம்ம உள்ளுணர்வோட இறைவனை வழிபட்டோம்னா இறைவன் வந்து நமக்கு அருள் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அதெல்லாம் உள்ளுணர்வு என்ன அப்படின்னா, இப்போ பொய் சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது அறிவு சம்பந்தப்பட்டது. ஆனா உணர்வாக மனசு சம்பந்தப்பட்டது என்னன்னா அதன்படி வாழ்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். நான் சிக்னல்ல ரெட் விழுந்தா போகக்கூடாதுன்னு தெரியும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அறிவு சம்பந்தப்பட்டது. ஆனா அதன்படி நடைமுறையில் வாழ்றோமா? அதுதான் முக்கியம். இப்போ திருஞான சம்பந்தரோ சுந்தரரோ அவங்கெல்லாம் எப்படின்னா அவங்க அறிவுக்கும் மனசும் ஒன்றிணைக்கும். அதுக்கு வேறுபாடு கிடையாது. மனசு ஒண்ணு ஒண்ணு செய்யுது. அறிவு சொல்லுவாங்களே, எனக்கு புத்திக்கு என் மனசுக்கு எட்டுது, ஆனா என் அறிவுக்கு புலப்படல, என் அறிவுக்கு புலப்படுது, என் மனசுக்கு புலப்பட அப்படிலாம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம ஆன்மாவோட வந்து அந்த உணர்வு பூர்வமாக போகிறது நிலைமைக்கு தான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், எனக்கு சாமி இருக்கு, ஆனா எனக்கு பயம் வந்துருது எதிர்காலத்தை நினைச்சு. ஏன்னா நமக்கு அந்த உள்ள உணர்வு பூர்வமாக நம்ம இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம். எனக்கு இறை நம்பிக்கைலாம் இருக்கு சார், ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. இறை நம்பிக்கைலாம் இருக்கு, ஆனா எனக்கு எதிர்காலத்துல நினைச்சு பயம் இருக்கு. இறை நம்பிக்கைலாம் இருக்கு, ஆனா கவலை இருக்கு, பயம், இதெல்லாமே எனக்கு அடுத்து என்ன நடக்குமோ, இது என்ன நடக்குமோ. ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது, ஆனா அந்த பக்குவப்படலை, அந்த ஆன்மா பக்குவப்படலை. இப்போ இதுக்கு ஒரு உதாரணமா ஒருத்தர் சொல்லுவாரு. அது என்னன்னா, ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லுவாங்க. ஒருத்தர் மேடையில வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த மாதிரிதான் பற்றற்று இருக்கணும், எதுவுமே இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு ஒருத்தர் ஒரு குழந்தை வந்து கேக்குதான், சரிங்க அப்படிங்கிறீங்களா, உங்க கையில போட்டிருக்க அந்த மோதிரத்தை கொடுங்கன்னா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது தங்க மோதிரத்தை கேட்கிறாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பேசுறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் லெக்சர் எடுத்தாரு. உங்க கையில போட்டிருக்க மோதிரத்தை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பற்று இருக்குது இல்லையா? இது இல்லைன்னா என்ன, அது இல்லைன்னா இது இல்லைன்னா. ஏன்னா இவருக்கு என்னன்னா, இவர் படிச்சிருக்கிறாரு, நூல்கள் தெரிஞ்சிருக்குது, எல்லாம் தெரியுது, அறிவு இருக்குது. ஆனா அதன்படி அந்த மனசு, அதன்படி அந்த உணர்வு பூர்வமா வாழ்றோம்னா கிடையாது. அதுதான் இங்க அபிராமி பட்டருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம இறைவனை வழிபடணும்னா அந்த உணர்வு பூர்வமாக இருந்து உணர்வு பூர்வமாக இறைவனை அந்த பாவனையிலேயே நம்ம வழிபடணும். இங்க அபிராமி அந்த இதுல அவர் அதுதான் பண்ணியிருப்பார். நீங்க அந்த 100 பாடல் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம ஸ்பேஸ்லயே பார்த்தோம். அதுலயே அவர் என்ன அந்த ஒவ்வொரு பாடலும் இறைவனை பத்தி வழிபடுறாரு. இறைவன் அம்பாலை பத்தி வழிபடுறது மட்டும் இல்லாம அம்பாள் இப்படி இருக்கிறாங்க, அம்பாள் இப்படி வர்ணிப்பாரு. அப்புறம் நாய் கடையா கிடந்த இருக்க எனக்காக நீ இறங்கி வந்திருக்க தாயே அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நீ எப்படிப்பட்டவ, எங்கிருந்து வந்திருக்கிற, தேவர்கள் எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கியூல நிக்கிறாங்க. பிரம்மா, திருமால், உருத்திரன் எல்லாருமே அவங்க தொழில் செய்யறதுக்கு முன்னாடி உன்னை வழிபடுறாங்க. அவங்க தொழில் செய்யறதுக்கும் உன்னோட அருளும் உன்னோட சக்தியும் தேவைப்படுது. அப்படிப்பட்டவங்க எல்லாம் விட்டுட்டு நீ என்கிட்ட ஓடி வந்திருக்கிற, என்ன பாக்குறதுக்கே இறங்கி வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அதுவும் நீ எப்படிப்பட்டவ, சிவபெருமானவே மயக்கிருக்க, அந்த காமனவே எரிச்சவரு, ஆனா அவர்கிட்ட இடப்பாகத்தை கொடுத்து நீ அவர்கிட்ட வாங்கியிருக்க, அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளு, அப்பேற்பட்டவன் நீ எனக்காக ஓடி வந்திருக்கிறிய தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடல்கள், அந்த 100 பாடல் அப்படிதான் இருக்கும். நீ பொண்ணு தான் எப்படிப்பட்ட நாய் கடையா இருக்கிற என்ன எனக்கா இறங்கி வந்திருக்கு. அதே மாணிக்க வாசகர் இவர் ஒண்ணுதான், அதே மாதிரிதான் எனக்கா இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் தாயார வர்ணிப்பாரு. அப்புறம் தாயாரோட புகழை பத்தி சொல்லுவார். இதேதான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, நான் பாட்டுக்கு இருந்தே சிவமே குருவாக வந்திருக்கிற, இனி எப்பேற்பட்ட இறைவா, அப்படியே என்னை கூட்டு போயிருக்க மாணிக்க வாசகர் உருகுவார். அதேதான் அபிராமி பாடல். ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க ரெண்டு பாடலை நீ இப்படி தராசுல நிறுத்தி வச்சீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சமந்தான். அந்த ரெண்டும் ஒரே தான் சொல்லியிருக்கோம். என்ன, இவர் அம்பாலா சொல்லியிருப்பாரு, அவர் சிவபெருமான சொல்லியிருப்பாரு. ஆனா சொல்ற ஏன் சரி இது ஏன் ரெண்டுக்கு ஒண்ணுங்கிறீங்க, ஏன் 2 தராசு ஒன்னா இருக்கு தெரியுமா? இறைவனை பொறுத்தவரையில நம்ம அந்த ஜீவாத்மா இறைவனை உணரும் போது அதுல வேறுபாடு கிடையாது. எல்லாருக்கும் அந்த அனுபவம், சிவ அனுபவங்கிறது நீ யோக மார்க்கத்துல போய் வாங்கினாலும் சரி, பக்தி மார்க்கத்துல போய் வாங்கினாலும் சரி, வேதங்களை படிச்சுட்டு வாங்கினாலும் சரி, இல்ல அன்பாக இருந்து போய் வாங்கினாலும் சரி, அந்த இறைவன் கிட்ட இருந்து வாங்க போற அந்த அமிர்தம் ஒண்ணுதான். நீ இந்த பாத்திரத்துல பிடிக்க போறியா, அந்த பாத்திரத்துல பிடிக்க போறியான்னு பருகி அதோட பலனும் ஒண்ணுதான். அந்த பலனை அனுபவிச்சவங்க எல்லாம் என்ன பாடுவாங்க, ஒரே இதைத்தான் பாட போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க திருவாசகத்தை எடுத்துட்டாலும் சரி, எந்த இதை எடுத்துட்டாலும் சரி, அருணகிரிநாதர் முருகப்பெருமான பாடும் போதும் அதேதான். ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான். அங்க நமக்கு இவர் கண்ணுக்கு முருகனா தெரியுது, அவங்க கண்ணுக்கு அம்பாலா தெரியுது, இவங்க கண்ணுக்கு சிவனா தெரியுது, அவ்வளவுதான். ஆனா இவன் ஒண்ணுதான், அவன் கொடுக்க போறது ஒண்ணுதான்.
அவன் எதிர்பார்க்கறது அந்த உணர்வு தான் எதிர்பார்க்கறான். இன்னைக்கு நம்ம அபிராமி பட்ட புராணத்தை பத்தி சிந்திச்சோம். அதுவும் அபிராமி அந்தாதி 100 பாடல்களை பத்தி நம்ம இது பண்ணது ரொம்ப பெருமையா இருந்தது நம்ம ஸ்பேஸ்ல. அதோட பலன் என்னங்கிறது அந்த 100 பாடல்களை நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போதே சொல்லலாம். அதுல இந்த தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா. அந்த நெஞ்சில் வஞ்சம் இல்லாங்கிறது ரொம்ப முக்கியம். வஞ்சம் இல்லாம நல்லனவெல்லாம் தரும், கனம் தரும் பூங்குழல் அபிராமி கடை கண்களேன்னு நம்ம அனுதினமும் இந்த அபிராமி வந்தாதில் இந்த பாடலை தினமும் பாடுங்க, குழந்தைகளும் சொல்லி பாடுங்க. இன்னைக்கு அபிராமி பட்டரை பத்தி சிந்திச்சதுக்கும் அபிராமி தாயாரை பத்தி செஞ்சதுக்கும் ரொம்ப நன்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சிவராஜன்ஜி மன்னிச்சுக்கங்க, நான் ஓவர்டேக் பண்ணி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்.